ஜெய் சங்கர அரஹர சங்கர ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். நான் சுவாமிஜி பேசுகிறேன். இன்றைக்கு 12ஆம் தேதி 3வது மாதம் 2025 நம்ம ஆலயத்தில் பூகர்ஷணம் என்றக்கூடிய பூஜை நடந்தேறி கொண்டிருக்கிறது. பூகர்ஷணம்னா பூமியை விழுதுதல். அதை போல் கார்த்தாலேருந்து கணபதி ஹோமம், அதை போல் சுவாமிக்கு ருத்ரபாராயணம் பண்ணி எஜமான சங்கல்பம்லாம் பண்ணி சுவாமிகிட்ட அனுப்பியை வாங்கிட்டு இப்போ நம்ம பூமியை விழுது அதை பூகர்ஷண பூஜையை செய்ய கொண்டிருக்கிறோம். இது போல் நாளைக்கும் பூஜை உண்டு. அதை தொடர்ந்து 6ஆம் தேதி 4வது மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால 9 மணிக்கு நம்ம ஆலயத்தில் அடிக்கல் நாட்டு விழா மிக விமரிசையாகும். அது தொடர்ந்து ஏகாதச ருத்ரஹோமமும் சகசர கலசாபிஷேகமும் நம்ம ஆலயத்தில் நடக்க இருக்கிறது. எல்லோரும் திரளாக கலந்து கொண்டு இந்த அண்ணாமலையாருடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி ஒரு 2 வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கணும். நமது ஆலயத்தில் இன்றைய தினத்தில் கருங்கல் திருப்பணி செய்வதற்காக முதல் கட்டமாக பூகர்ஷணம் என்று சொல்லக்கூடிய வைபவம், சுவாமிஜி சொன்னது போல் முதல் வைபவம் பூகர்ஷணம். ஆகையால் அந்த பூகர்ஷணத்துக்காக எஜமானர்கிட்ட சங்கல்பமும் அனுமதியையும் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு பிராமண அனுமதியை மற்றும் சுவாமிகிட்ட அனுமதி அனைத்தும் வாங்கிவிட்டு அதன் பிறகு இப்பொழுது இந்த பூமியிலே முதல்ல மண்ணை தோண்டி பூகர்ஷணம் என்று சொல்லக்கூடிய வைபவம் நடைபெற இருக்கின்றது. அதாவது இந்த நிலத்தை சுத்தம் பண்ணி உழுது எடுத்து அதன் பிறகு இந்த பூமிக்கு செய்யக்கூடிய பூசுக்தம்லாம் பாராயணம் பண்ணி அதுக்கான வழிபாடுகள்லாம் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. நாளை தினத்தில் பூப்பரீட்சை என்று சொல்லக்கூடிய ஒரு வைபவம் நடைபெற இருக்கின்றது. அதாவது மண்ணினாலும் தண்ணீரினாலும் காற்றினாலும் கடைசியாக அக்னியினாலும் செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் இந்த ஆலயத்தில் முறைப்படி ஆகமப்படி நடைபெற இருக்கின்றது. பிராய்ச்சித்த ஹோமங்கள், சாந்தி ஹோமங்கள்லாம் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். எல்லாத்த விட ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் வாழ்க்கையில் ஒரு புண்ணியம் செய்திருக்கிறீர்களால் தான் அந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் தேதி 4வது மாதம் நடைபெறுகின்ற கருங்கல் அடிக்கல் நாட்டு விழா. கருங்கல்னாலே செய்யப்பட்ட செங்கலை பூமியில் வைத்து அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருக்கின்றது. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை தான் நடக்கும், அதுக்கப்புறம் திரும்ப நடக்காது. எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லோரும் சிறப்பாக இருக்க வேண்டும். எல்லாரும் குருவர்களும் திருவர்களும் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, எல்லாம் அண்ணாமலையாரோட ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகின்றோம். வாழ்க வளமுடன். ஜெய் ஜெய் சங்கர அரஹர சங்கர. நம்ம ஆலய குருக்கள் ஒரு சில வார்த்தை. எல்லாரும் தவறாமல் வந்துடுங்க. பூஜையெல்லாம் கலந்துக்குங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையார்னு அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. मस्तकस्तामृतेनैव शरीराङ्गानि चेतयेत् प्रियो भवेत्। एवं मुष्टिमुद्रां प्रकल्प्य शुक्लाम्बरधरमिति प्रार्थ्य शुक्लाम्बरधरं विष्णुश्वरस्वामिन् प्रीत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव श्रीगौतम वासराः वासरस्तो महागणपते नमः विद्यालयाय नमः। ओम गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनां मम महागणपते नमः। नासिकाग्रे अग्निहोममात्रापयामि। ओम
पुण्याधिपतये वरुणाचलमो नमः समस्तोपचार पूजां समर्पयामि ओम भवद्भिर्ज्ञातं पुण्यं पुण्याहं वाचयिष्ये ஓம் கந்தாஹ. நம்மளுடைய இந்த மலேசிய திருநாட்டில் இந்த இடத்துல வந்து சுவாமி வந்து இங்க வரணும்னு அண்ணாமலையார் நினைச்சிட்டாரு. எனவே நம்மளுடைய ஊருக்கு நம்ம அங்க போய் தேடி சென்று திருத்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடிப்பாடி அண்ணாமலை கீதோட ஓடி போகும் நமது உள்ள வினைகளேன்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசு பெருமான் சொல்லுவாரு. அது போல நம்ம தேடி தேடி போய் சுவாமியை தரிசனம் பண்றோம். நம்மளை தேடி இப்ப சுவாமி வந்து நம்ம மலேசிய திருநாட்டுக்கு வரப்போறாரு. எனவே அதற்கு முன்னாடி இந்த மலேசியாலே வந்து முதல் முறையாக கருங்கற் கோயிலாக கட்டப்போகுது நம்மளுடைய அருணாச்சலேஸ்வர சுவாமியுடைய கோயில். அதனுடைய பூர்வாங்கமாக இந்த இடத்துல பூகர்ஷணம் முதலிய கிரியைகள்லாம் இப்ப நடக்க போகுது. அதுக்கு பூர்வாங்கத்துக்காக முதல்ல விக்னேஸ்வர பூஜை புண்ணியாசனம் முடிஞ்சது. இப்ப அதன் பிறகு எஜமானிடம் அனுமதி பெறுதல் முடிந்து இப்பொழுது அருணாச்சலேஸ்வர சுவாமியினுடைய அனுமதி பெறுது. இப்பொழுது ருத்ரபாராயணத்துடன் அருணாச்சலேஸ்வரர் பெருமாள் वाद्य आचमन अर्घ्यानि दत्वा चन्द्राक्ष पुष्पेण अभ्यर्च्य पूर्वाध्यक्षदलेषु ओम
திருத்தாமரை